ஹாய், டிஎன்பிசி ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல் கூட வேலை செய்கிறேன். தம்பி தான் ரன் பண்ணிகிட்ருக்கான். வித் ரிக்வஸ்ட்டு அவனோட பேரும் இன்னும் இருக்குது, என்ன வேலை செய்கிறாங்கிறதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். ப்ளஸ் கேமராலையும் மூஞ்சி காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். என் பையன் என்னை விட ஸ்மார்ட் வேறு, அதனால் நானே பக்கத்தில் உட்காராதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ப்ளஸ் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு, இதில் என்ன அமௌண்ட் வருதோ அதில் 25% எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு 25,000 கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்டேன். 100 ரூபா கிடைக்கும்னு சொன்னான். சரி, ஒரு டீ வாங்கி கொடுப்பியான்னு கேட்டேன். ஓகே சொல்லிட்டான். ஸோ அக்ரிமெண்ட்டை லாக் பண்ணிட்டோம். சும்மா ஒரு ட்ரையல். இந்த சேனலில் டிஎன்பிசி சம்மந்தமாக தான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருப்பான், நானும் பார்த்துருக்கேன். டிஎன்பிசி வீடியோ சம்மந்தமாக நிறைய பார்த்து உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம். டிஎன்பிசி சம்மந்தமாக நானும் நிறைய பேர்த்து பேசி எனக்கும் போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் பேசலாம், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நம்ம தம்பி ஒரு சந்தேகம் கேட்டார். ஆனால் நான் 10 வருஷமாக வாடகை வீட்டில் குடியிருக்கேன். ரொம்ப வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டை நம்மளே ஓனர்னு சொல்கிறாங்களே, அப்படி அந்த வீட்டை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு தம்பி கேட்டான். தம்பி கேட்டபோது அவனோட நல்ல எண்ணம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. சரி, இதை பற்றியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் கேமரா ஆன் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அன்ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு. பொதுவாக ஒரு இடத்துல எவ்வளோ வருஷமாக குடியிருந்தால் அந்த வீட்டோட ஓனர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 10 வருஷம் 15 வருஷம் குடியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த வீட்டை ஓனர் ஆக்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் தரேன், எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த டாப்பிக்கு பேர் சட்ட லீகலி அட்வர்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. தமிழில் எதிரிடை பாத்தியம், அனுபவ பாத்தியம், பாதகமான பாத்தியம், இந்த மாதிரி 2-3 பேரில் வித்தியாசமாக சொல்லுவாங்க. இந்த அட்வர்ஸ் பொசிஷனை பற்றி எந்த சட்டத்தில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால வரையறை சட்டம் 1935, இங்கிலீஷில் லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் இருக்குது. இந்த சட்டத்தில் தான் இந்த அட்வர்ஸ் பொசிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அட்வர்ஸ் பொசிஷன், அனுபவ உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு 12 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக குடியிருந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவருக்கு அட்வர்ஸ் பொசிஷன் அப்படிங்கிற டைட்டில், அதாவது உரிமை, பாதக உரிமை அப்படிங்கிறது வந்துடும். இதை எப்படி ஒருத்தர் கிளைம் பண்ணாங்கன்னா, கோர்ட்டில், சிவில் கோர்ட்டில் அந்த இடத்தோட உண்மையான ஓனர் மேலே கேஸ் போட்டு தான் இதை கிளைம் பண்ணி டிகிரி வாங்க முடியும். ஒரு இடத்துல 12 வருஷம் இருந்தவங்க இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக 13 வருஷம் முதல் நாளில் ஒரு ஓனர் ஆக முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல போய் டக்குன்னு இருந்தாலே இப்படி இருந்துவோன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மெயினாக 3 கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்ஸ் பொசிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல இதோட என்ட்ரி எங்கே எப்படி இந்த உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த என்டையர் ப்ரொசீடிங்ஸுமே டிசைட் ஆகும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவர் தவறாக உள்ள என்ட்ரு ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு இன்னொருத்தர் இருக்கார், அந்த இடத்துக்குள்ளே அவர் தவறுதலாக உள்ளே என்ட்ரு ஆகி அங்கே அவரோட பொசிஷனை நிலைநாட்டியிருக்கணும். இதுதான். சப்போஸ் ஹவுஸ் ஓனர் இருக்கார், ஒருத்தர் வாடகைக்கு அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா ஓனருடைய கன்சென்ட்டோட தான் உள்ளே போகிறாரு. அப்போ ஒரு அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 100% முடியாது, பண்ண முடியாது. வேறு அட்வர்ஸ் பொசிஷன் யார் கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓனரோட சம்மதம் இல்லாமல் அல்லது ஓனருக்கு தெரியாமல் டக்குன்னு அவரோட இடத்துல போய் குடியிருக்காங்க, உள்ளே பூந்துடுறாங்க அப்படின்னா அவங்க தான் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ண முடியும். எப்போனா அதுவும் எப்போனா 12 வருஷம் கழிச்சு தான். இது ஒரு 3 க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. 3 எசென்சியல் பாயிண்ட்ஸ் இந்த அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணும்போது இருக்கணும் அந்த டெனண்ட்டுக்கு, அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பொசிஷன் ஷுட் பி ஓப்பன், ஹாஸ்டைல் அண்ட் கண்டினியூஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்த அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறது ஊரடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரகசியமாக போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ண முடியாது. ராத்திரி 10 மணிக்கு போய் 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு திரும்பி வந்துடுது, இந்த கதையெல்லாம் ஆகாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், இன்க்ளூடிங் தட் ஓனருக்கும் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், ஓனர் 12 வருஷமாக அந்த இடத்த மீக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கணும். இது அதோட முக்கியமான கண்டிஷன். அவருக்கு தெரிஞ்சிருந்தும் மீட்காமல் இருக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் கண்டினியூஸ் ஒன்றா இருக்கணும். ஒரு 6 மாதம் இருக்கார், 1 மாதம் வெளியே போயிடுறாரு, திருப்பி வந்து 2 மாதம் இருக்கிறாரு, அப்புறம் 4 வருஷம் ஆளை காணும். இப்படி 12 வருஷம் இருக்கக்கூடாது. 12 வருஷங்கிறது தொடர்ச்சியான பீரியடாக இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைல், அதாவது இந்த ஓனர்கிட்ட உரிமையை நம்ம எடுத்துக்கணுங்கிற எண்ணம் இந்த அட்வர்ஸ் பொசிஷனை கிளைம் பண்ணுறவருக்கு இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன், ஓப்பன், ஹாஸ்டைல், கண்டினியூஸ், இந்த 3 இருக்கணும். 12 வருஷம் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணலாம்.
அப்போ ஓனரோட கன்சென்ட்டோட உள்ளே போனால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்வைஸ் பர்சன் கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் வாடகைக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் ஓனருடைய சம்மதத்தோடு தான் போகிறீங்க. இன்ஃபேக்ட் வாடகை அக்ரிமெண்ட் எழுதுவீங்க, சில சமயம் 11 மாதத்துக்கு எழுதுவாங்க. ஸோ ஓனரோட கன்சென்ட்டோடு உள்ளே போயிட்டாலே நீங்கள் வாடகை பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் 100 வருஷம் இருந்தாலும் அதுக்கு அட்வைஸ் பர்சன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ தம்பிக்கு நான் பண்ணுற அட்வைஸு, எத்தனை வருஷம் நீ எங்கள் குடியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆக முடியாது. அட்வைஸ் ப்ரொசஸ்ங்கிறது ஓனரோட அனுமதி இல்லாமல் ஒரு இடத்துக்கு உள்ளே போய் 12 வருஷம் தொடர்ச்சியாக இருக்கணும். அந்த 12 வருஷம் ஓனர் மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் தான் அட்வைஸ் ப்ரொசஸ் கிளைம் பண்ண முடியும். சரி, அப்போ வாடகை குடிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஓனர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, வாடகை வாங்க மாட்டேங்கிறாரு, அல்லது வீட்டுக்கு யார் ஓனர் தெரியல, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பில்லை வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு யார்கிட்ட போய் வாடகை கட்டுறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணலாம். எங்கே அப்ரோச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சப் கலெக்டர் ஆஃபீஸ் அல்லது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸ், வருவாய் கோட்டாட்சி தமிழ் சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் உங்கள் வாடகை ஒப்பந்தத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வாடகை வாங்க மாட்டேங்கிறாரு அல்லது வாடகை இருக்கிறவங்க வாடகை தர மாட்டேங்கிறாங்கன்னு ஓனருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாடகை வாங்க மாட்டேங்கிறாருன்னு டெனண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சில பேசிக் ஃபெசிலிட்டிஸை பண்ணித்தர வேண்டிய கடமை அந்த ஹவுஸ் ஓனருக்கு இருக்குது. அதே மாதிரி சில ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை டெனண்ட்டுக்கு இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனைனாலும் நீங்கள் ஆர்டிஓ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதன்படி அந்தந்த டிவிஷனில் இருக்கிற ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸஸ் தான் இதுக்கு அத்தாரிட்டி. ஸோ ஓசியில் ஒரு இடத்த போய் அபகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா போலீஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அட்வைஸ் ப்ரொசஸுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. தேங்க்யூ.